இந்த சாப்டரில் நம்ம டிரான்சியன்ட் தெர்மல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சால்டரிங் பண்ணும்போது அந்த சால்டரிங் பின்னில் எந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கர் ஆகும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ சால்டரிங் பண்ணும்போது ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். டைமை பொறுத்து டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் தான் டிரான்சியன்ட் தெர்மல் அனாலிசிஸ். இல்லை பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் தெர்மல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ஜினியரிங் டேட்டா வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ரைட் கிளிக் எடிட். நம்ம சால்டரிங் பண்ணுற அயன் வந்து என்ன மெட்டீரியலாக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ சால்டர் பண்ணக்கூடிய அயன் வந்து அலுமினியம் அலாயாக இருக்கும். ஸோ என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் மெட்டீரியல்ஸ், அலுமினியம் அலாய் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்திங்கன்னா சூஸ் ஆகிடும். அப்டேட் தி ப்ராஜெக்ட், ரிட்டன் டு ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டோம். என்ன மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மாடல். ஸோ இதில் வந்து மாடல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம், இல்லை டேட்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து மாடல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். சால்டரிங் அயன். நெக்ஸ்ட் வந்து மெஷ் பண்ணணும். ரைட் கிளிக் எடிட். ஸோ மெக்கானிக்கல் விண்டோ ஓப்பன் ஆகிடும். நம்ம இம்போர்ட் பண்ண மாடல் வந்து இந்த மெக்கானிக்கல் விண்டோவில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ சால்டரிங் அயன். ஸோ இதில் என்ன கான்செப்ட்னா, டைமை பொறுத்து டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது, ஸோ சால்டரிங் பண்ணும்போது இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகி இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாம் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதான் டிரான்சியன்ட் தெர்மல் அனாலிசிஸ். டைமை பொறுத்து வேரி ஆகக்கூடிய டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரியில் என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். டாப் லெக், டிப் அண்ட் பாட்டம் லெக். ஸோ டாப் லெக் என்ன மெட்டீரியலாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் டாப் லெக் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டாப் லெக்கில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசைன்மெண்ட் இல்லை டாப் லெக் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டிப் வந்து அலுமினியம் அலாய். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மெட்டீரியலில் அலுமினியம் அலாய். அண்ட் பாட்டம் லெக் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ மெட்டீரியல் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு இருக்க கனெக்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ கான்டெக்ட்ஸ் பார்த்தோன்னா ஜஸ்ட் கான்டெக்ட்ஸில் ரைட் கிளிக் ரீநேம்டு பேஸ்ட் ஆன் டெஃபினேஷன்ஸ் கொடுத்திங்கன்னா பாண்டட். ஸோ டாப் லெக்கு டிப்போட வந்து பாண்டட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிப் வந்து இந்த பாட்டம் லெக்கோட பாண்டட் ஆகிருக்கு. ஸோ இந்த சால்டரிங் அயன் வந்து பாண்டட் கான்டெக்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெஷ் பண்ணணும். மெஷ் கிளிக் பண்ணதோட டீட்டெயில்ஸ் ஆஃப் மெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா சைஸிங், எலமெண்ட் சைஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ எந்த சைஸிங்கில் நீங்கள் வந்து மெஷ் பண்ணணுமோ ஸோ அந்த சைஸிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 1 mm கொடுத்துட்டு ஜஸ்ட் மெஷ், ஜென்ரேட் தி மெஷ். ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா மெஷ் ஜென்ரேட் ஆகிடும். இன்னும் ஃபைனாக உங்களுக்கு வந்து மெஷ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ரெலவென்ட் சென்டர் இருக்குதுல்ல, இந்த ரெலவென்ட் சென்டரை மீடியம் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஃபைனாக வந்து உங்களுக்கு மெஷ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மெஷ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷ் வந்து எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரஸியாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மெஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். அனாலிசிஸ் செட்டிங். அனாலிசிஸ் செட்டிங் நீங்கள் கிளிக் பண்ணதோட டீட்டெயில்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங். இந்த ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணிக்க ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங். ஸோ டிஃபைன் பை டைம். ஸோ இனிஷியல் டைமிங், மினிமம் டைமிங் அண்ட் மேக்ஸிமம் டைம் ஸ்டெப்பிங்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஸ்டெப் என் டைம், என் டைம் எப்போ முடியுது அப்படின்ற என் டைமிங் நம்ம கொடுக்கணும். ஸோ 20 seconds. மேக்ஸிமம் டைம் ஸ்டெப்போட வேல்யூ 0.25. இனிஷியல் 0.25, மினிமம். ஸோ ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ அனாலிசிஸ் செட்டிங் நம்ம பண்ணுறோம். அனாலிசிஸ் செட்டிங்கில் ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டெப் என் டைம். ஸோ எப்போ வந்து இந்த ப்ராசஸ் முடியணும் 20 seconds. அண்ட் மினிமம் சப் ஸ்டெப்ஸ், மினிமம் டைம் ஸ்டெப், மேக்ஸிமம் அண்ட் இனிஷியல் டைம் ஸ்டெப்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஸோ அனாலிசிஸ் செட்டிங் நம்ம செட் பண்ணிட்டோம்.
ஸோ 20 செகண்ட்ஸ் வந்து அந்த ஹீட் ஜென்ரேஷன் காண்டாக்ட்லேயே இருக்கும் போது எந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது பார்க்கறதுக்காக தான் நம்ம ஸ்டெப் என் டைம் வந்து 20 செகண்ட்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ இன்னும் லார்ஜராக நம்ம வைக்கும் போது நமக்கு வந்து அந்த காண்டாக்ட் டைம் எவ்வளோ நேரம் வந்து அந்த சால்டரிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோமோ அந்தளவுக்கு வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ சால்டரிங் இந்த ஸ்டெப் என் டைம் நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா ஸோ பட்டுன்னு வச்சுட்டு உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும் சால்டரிங் எண். அப்போது ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த டிப்பில் மட்டும்தான் இருக்கும். ஸோ சால்டரிங் பண்ணும்போது சர்டன் டைம் ஆகும், ஒரு 20 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஆகும். அந்த 20 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் எவ்வளோ ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டெப் என் டைம் 20 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ எந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் அப்ளை ஆகும், எந்த இடத்துல வந்து கன்வெக்ஷன் நடக்கும், எந்த இடத்துல ஹீட் ஜென்ரேஷன் நடக்கும் அப்படின்றது நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். ஸோ எந்த ஃபேஸில் வந்து டெம்பரேச்சர் இருக்கும், ஸோ இந்த 2 ஃபேஸில் வந்து நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறோம். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த 2 ஃபேஸில் டெம்பரேச்சர் அப்ளை. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், 40 டிகிரி டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் கன்வெக்ஷன் அப்ளை பண்ணோம். கன்வெக்ஷன் எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் செலக்ட் ஆல். ஸோ இந்த எல்லா ஃபேஸுமே வந்து கன்வெக்ஷன் நடக்குது. ஏன்னா இது வந்து வேக்யூமில் தான் வந்து நம்ம பண்ணுறோம். அதாவது இந்த சால்டரிங் பண்ணும்போது சுற்றி வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் தான் இருக்குது. ஸோ அப்போது கன்வெக்ஷன் என்னென்னா சாலிட் மீடியத்துலேருந்து ஏர் மீடியத்துக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ எல்லா ஃபேஸில் வந்து கன்வெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த கன்வெக்ஷன் ரேட் ஃபில்ம் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் கன்வெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் கோஎஃபிஷியன்ட் e⁻⁻⁴. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஸோ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி சென்டிகிரேட். நெக்ஸ்ட் வந்து எங்கே வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும், ஸோ டிப் ஆஃப் த சால்டரிங் அயனில் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன், இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ இந்த டிப் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த டிப்பில் தான் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்ளை. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற வேல்யூ நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஹீட் ஜென்ரேட் ஆகக்கூடியது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா டைமை பொறுத்து வந்து ஹீட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஃபங்க்ஷனல் வேல்யூவாக இருக்கும். ஜஸ்ட் வந்து மேக்னிடியூடை கிளிக் பண்ணி ஃபங்க்ஷனல் வேல்யூவாக நம்ம இண்டிகேட் பண்ணணும். ரைட் கிளிக் ஃபங்க்ஷனல் வேல்யூ. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் வேல்யூவில் எந்த மாதிரியான மேக்னிடியூட் எந்த மாதிரியான வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணணும். காஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 100 into டைம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் வேல்யூவாக தான் நம்ம டைம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது என்னென்னா சைனசாய்டல் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து ஹீட் வந்து இதில் அப்ளை ஆகுது அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் தான் இது. 1 + cos 100 into டைம். ஸோ இது வந்து சைனசாய்டல் வேவாக வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.1, 0.2, 0.3. ஸோ ஒவ்வொரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது இந்த டேப்லெட் டேட்டாவில் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 எண்டை வந்து நம்ம டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம். எவ்வளோ டெம்பரேச்சர் 40 டிகிரி சென்டிகிரேட். அண்ட் கன்வெக்ஷன் வந்து எங்கே நடக்குதுன்னா இந்த ஹோல் பாடிலையும் வந்து கன்வெக்ஷன் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். டிப் ஆஃப் தி சால்டரிங் அயனில் வந்து இன்டர்னல் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன மாதிரியான சொல்யூஷன் நமக்கு வேணும் ஜஸ்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குளோபல் மேக்ஸிமம், டெம்பரேச்சர் குளோபல் மேக்ஸிமம். ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். சொல்யூஷன் சால்வ். சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா ஸோ எந்த மாதிரி சொல்யூஷன் சால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குளோபல் மேக்ஸிமம். ஸோ எவ்வளோ ரேஞ்சஸில் வேரி ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் இந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ சைனசாய்டல் வேவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த டேப்லெட் டேட்டா பார்த்தீங்கன்னா டைம் செகண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 0.25 செகண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 190.66. ஸோ அப்போ ஒவ்வொரு 0.25 செகண்ட்ஸ்க்கும் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது.
ஸோ இதான் வந்து டிரான்சியன்ட். ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதுதான் டிரான்சியன்ட் தெர்மல் அனாலிசிஸ். பார்த்திங்கன்னா நம்ம 20 செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ 20 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் எவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னா 624.34. இப்போ வந்து இந்த சால்டரிங் அயன் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் இல்லை 50 செகண்ட்ஸ் வந்து காண்டாக்டில் இருந்ததுன்னா அதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் எந்த ரேஞ்சுக்கு போகும்? ஸோ டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து மல்டிபிள் டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டேப்லெட் டேட்டாவில் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் கிராஃபிக்கல் டேட்டாவில் பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே இந்த வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் குளோபல் மேக்ஸிமம். இது பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து லீனியர் ஆகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்குது, அடுத்த செகண்ட்ஸ் அப்படியே போக போக வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டைம் டிபெண்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன். டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மெத்தட். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், இன்சர்ட், டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ரிசல்ட்ஸ் வேணுமோ அந்த ரிசல்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ் நமக்கு ரிசல்ட்ஸ் வேணுமோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக், ஈக்குவேட் ஆல் ரிசல்ட்ஸ். ஸோ ரிசல்ட் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ சால்டரிங் பண்ணும்போது செகண்ட்ஸ் வேரி ஆக ஸோ டெம்பரேச்சர் வேரியேஷன், அதாவது டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து எந்த ரேஞ்சுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்டில் எங்கே இருக்குது, செகண்ட் அப்படியே டைம் வந்து வேரி ஆக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ் அனிமேட் பண்ணுங்கள். டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து வெக்டார் ஃபார்மில் நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட் வெக்டார் கொடுத்துட்டு அனிமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்றது தெரியும். அனிமேட். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்லேருந்து வந்து அந்த பாடியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ டிப்லேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஹீட் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் செகண்ட்ஸை வேரி பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ 20 செகண்ட்ஸ்க்கு நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ அனாலிசிஸ் செட்டிங்கில் நீங்கள் என் டைம் ஸ்டெப்பிங், ஸோ 30 செகண்ட்ஸில் நீங்கள் கொடுக்குறீங்க. 30 செகண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ ரிசல்ட் வந்து எந்த ரேஞ்சுக்கு இருக்கும்? ஸோ ஜஸ்ட் சொல்யூஷன் சால்வ். சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ரிசல்ட்டை வெரி பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம 30 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 30 செகண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் டேட்டாவில் ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் போயிருக்கு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 864. நம்ம 20 செகண்ட்ஸ் கொடுக்கும்போது 600 ரேஞ்சில் இருந்தது. அண்ட் 30 ரேஞ்சில் பார்த்தோன்னா 864. இப்போ வந்து அந்த சால்டரிங் அயனோட கான்டாக்ட் டைமிங், ஸோ 30 செகண்ட்ஸ் வந்து அந்த சால்டரிங் அயன் கான்டாக்டில் இருக்கும் போது டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் 800க்கு மேலே போயிடுச்சு. இதே வந்து 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸில் இருந்துச்சோ அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் வந்து லீனியராக வேரி ஆகிட்டே போகும். ஸோ ஹீட் ஃப்ளக் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ டிப்லேருந்து அந்த பாடிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அனிமேட் பண்ணி பாருங்கள். 864 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு இந்த சால்டரிங் அயனில் இருக்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஸோ இந்த டெம்பரேச்சர் ரிசல்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு பாடிக்கு இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பாடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டிப் அண்ட் டாப் லெக் அண்ட் பாட்டம் லெக். ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கூப்பிங் மெத்தடில் ஜாமெட்ரி செலெக்ஷன், ஜாமெட்ரி வந்து ஆல் பாடிஸ் இருக்குது. ஸோ ஜாமெட்ரி செலெக்ஷனில் நீங்கள் சொல்யூஷன், தெர்மல், டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் டூவில் பார்த்தீங்கன்னா ஆல் பாடிஸ் இருக்குது. ஸோ எந்த பாடி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பாடிக்கான டெம்பரேச்சர் வேரியேஷன் இண்டிகேட் பண்ணும். பாடி செலெக்ஷன், ஸோ டிப் அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த டிப்புக்கு வந்து
நமக்கு எந்த மாதிரி டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். ஸோ எந்த பாடின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாப் லெக் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் பாட்டம் லெக்குக்கு. ஸோ இந்த பாட்டம் லெக்குக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்டு பேஸ்ட் ஆன் டெஃபினேஷன்ஸ். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்டு பேஸ்ட் ஆன் டெஃபினேஷன்ஸ். ஸோ எதுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்? இப்போ டெம்பரேச்சர் வேரியேஷன் ஃபார் டிப் அண்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன் ஃபார் டாப் லெக், டெம்பரேச்சர் வேரியேஷன் ஃபார் பாட்டம் லெக். ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டை சால்வ் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வேரி பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட்டை. ரைட் கிளிக், ஈக்குவேட் ஆல் ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ டெம்பரேச்சர் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஸோ டிப்புக்கு மட்டும் எவ்வளோ வேரி ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதில் இந்த டேப்லெட் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மேக்ஸிமமாக எவ்வளோ ரேஞ்சஸ் இருக்குது அண்ட் மினிமமாக எவ்வளோ ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ மேக்ஸிமம் நீங்கள் இண்டிகேட் பண்ணால் எங்கே இருக்குன்னு ஜஸ்ட் இந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிகேட் பண்ணும். ஜஸ்ட் ப்ரோபில் நீங்கள் ஒவ்வொரு பேண்ட் வித்துக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எப்படி வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து எல்லாம் அக்கர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு ஸோ கான்டாக்ட் ஆஃப் சால்ட்ரிங் அயன் வந்து 30 செகண்ட்ஸ் இருக்கும் போது சைனசாய்டல் வேவ், அதாவது டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு டைமுக்கு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் போது அதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குது அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டாப் லெக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது டிப்பிலேருந்து லெக்குக்கு பக்கத்தில் இருக்கிறதுல தான் அதிகமான டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. ஸோ அனிமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எப்படி வந்து டெம்பரேச்சர் வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதில் மேக்ஸிமமாக எவ்வளோ ரேஞ்சஸ் இருக்குது அண்ட் மினிமம் டெம்பரேச்சர்ஸ் எவ்வளோ ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து 752 அண்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா 33.847. நெக்ஸ்ட் வந்து பாட்டம் லெக். ஸோ டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஹோல் பாடிக்கு எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த ஹோல் பாடிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது கிளியராக தெரியும். ஸோ வெக்டர் ஃபார்மில் பார்க்கணுன்னா கிளியராக நீங்கள் வெக்டர் ஃபார்மில் பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் அனிமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெக்டர் ஃபார்மில் எப்படி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து எப்படி இருக்குது, ஸோ டிப்லேருந்து அதர் பாடிக்கு வந்து எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது வந்து கிராஃபிக்கல். ஸோ நம்ம யூஸ் பண்ண டைம்ஸுக்கு எந்த ரேஞ்சுக்கு வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்குது அப்படின்றது இது வந்து அதோட டேபிளர் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண பவுண்ட்ரி கண்டிஷன் எந்த மாதிரியான ரியாக்ஷன், ஸோ அந்த மெட்டீரியலில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜஸ்ட் இந்த டெம்பரேச்சரை கிளிக் பண்ணி இந்த சொல்யூஷனில் விட்டுருங்க, ட்ராக் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ட்ராக் அண்ட் டோட்டல் ஹீட் ஜென்ரேஷன் ட்ராக். ஸோ பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ப்ரோப் ஜஸ்ட் வந்து சொல்யூஷன், ரைட் கிளிக், ஈக்குவேட் ஆல் ரிசல்ட்ஸ். ஸோ ரியாக்ஷன் ப்ரோப் நம்ம பார்த்தோன்னா கிளியராக தெரியும். ஸோ ரியாக்ஷன் ப்ரோப் ஸோ எந்த ரேஞ்சுக்கு வந்து ரிசல்ட் வந்து வேரி ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 8.694 வெபர். ஸோ இந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் வந்து அதில் அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதோட கிராஃபிக்கல் வியூ வந்து இதில் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து எப்படி ஸோ அப்படியே லீனியராக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு நம்ம அப்ளை பண்ண டெம்பரேச்சருக்கு. நெக்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன் ரேட் வந்து எப்படி குறைஞ்சிருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு டிப்பில் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் அண்ட் டிப்பை விட்டு அப்படியே எண்ட் ஆகி போகும்போது டெம்பரேச்சர் ரேஞ்ச் குறைஞ்சிருக்கும். அது வந்து எப்படி அந்த கிராஃபிக்கல் வியூவில் ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த டேப்லர் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து எந்த அளவுக்கு வேல்யூஸ் வந்து குறைஞ்சிருக்கு ரியாக்ஷன் ப்ரோப் அப்படின்றது கிளியர் இண்டிகேஷனில் காட்டும். உங்கள் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் இந்த சார்ட்டு ப்ளஸ் இந்த டேப்லர் டேட்டாவை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணுன்னா ஜஸ்ட் இதில் சார்ட். ஸோ இந்த சார்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு நீங்கள் சார்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கு வேணும். ஸோ இன்புட் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அவுட்புட்டில் ரியாக்ஷன் ப்ரோப் 2 டிஸ்பிளே ஆகணும். ப்ளஸ் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் இந்த டெம்பரேச்சர் டிப் இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் சார்ட் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான இதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. டெம்பரேச்சர் டிப் என் டைம் அண்ட் மினிமம் டைம் ஷோ பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் எந்த ஆக்சிஸில் என்ன யூஸ் பண்ணுறீங்க, கிரிட் லைன்ஸ் வேணால் கிரிட் லைன்ஸில் சார்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது கேப்ஷன்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணோன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கேப்ஷன்ஸ்
டெம்பரேச்சர் ஆஃப் டிப். ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை உங்கள் ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ண எல்லா டேட்டாஸுமே வந்து இதில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான கான்டாக்ட் கனெக்ஷன்ஸ், என்ன டைப்ஸ் ஆஃப் மெஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இன்டர்னல் ஹீட்டுக்கு வந்து சைனசாய்டல் வேவாக நீங்கள் வந்து பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் மெஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் குளோபல் மேக்ஸிமம், ஸோ எப்படி வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகுது நீங்கள் கொடுத்த அந்த ஃபிகர் வேல்யூஸ். ஸோ நீங்கள் இன்க்ளூட் பண்ண அந்த சார்ட் வந்து இதில் வந்துடுச்சு. ஸோ அதோட சொல்யூஷன் வேல்யூஸ் டேப்லர் டேட்டாவாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிவிடும். ப்ளஸ் அதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரேஞ்சஸ். ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான டெம்பரேச்சர் வேரி ஆகுது சால்டரிங் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக வந்துடும். ப்ளஸ் அதோட கிராஃபிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபிகர்ஸ் வேணாலும் உங்களோட ரிப்போர்ட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபிகர்ஸ் அண்ட் இமேஜஸ். ஜஸ்ட் சார்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நியூ சார்ட் அண்ட் டேபிள் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இந்த ரிப்போர்ட்டில் உங்களோட ஃபுல்லாக இன்க்ளூட் ஆகிடும். ஸோ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட் ப்ரிவ்யூவில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சொல்யூஷன் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குளோபல் மேக்ஸிமம். ஸோ எந்த ரேஞ்சுக்கு வந்து டெம்பரேச்சர் போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த கிராஃபி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து டைம் டிபெண்டனை பொறுத்து லீனியராக வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ டைம் ஆஃப் கான்டாக்ட் வந்து அதிகமாக இருக்க ஸோ டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் வந்து அதிகமாகும். ஸோ சால்டரிங். ஸோ அதோட டேப்லர் டேட்டா. ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரைஸ் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ரைஸ். குளோபல் மேக்ஸிமம் அண்ட் குளோபல் மினிமம். மினிமம் டெம்பரேச்சர் ரைஸ் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரைஸ். ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிரான்சியன்ட் தெர்மல் அனாலிசிஸ். Save the project. Transient thermal analysis. Analysis of soldering iron.